7 கழுத வயசாயும் இன்னும் சாரி கட்ட தெரியலையா அப்படின்னு எல்லாரும் உங்களை திட்டுறாங்களா? எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி சாரியை ஈஸியாக வியர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சாரியை ஃபஸ்ட்டு நம்ம முந்தானையை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். முந்தானையோட ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ஒரு ரேண்டமாக நம்ம பின் பண்ணிக்கலாம். அழகாக சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுக்கணுன்றதுக்காக நான் ஒரு சின்ன ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். இந்த மாதிரி எக்ஸாம் பேட் உங்களுக்கு கிடைக்குதா பாருங்கள். அந்த எக்ஸாம் பேட் வச்சு ஒரு சின்னதாக ஒரு சேரில் கிளிப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃபிங்கர்ஸ் மூலயமாவே 1 பை 1 எடுக்க போகிறோங்க. பெரிய விஷயமே கிடையாது, ஈஸியாக நம்மளும் கற்றுக்கலாம். 1 பை 1 நம்ம ஃபிங்கர்ஸ், இந்த கையில் 3 விரல், இந்த கையில் 3 விரல், 1 பை 1 எடுத்து அப்படியே அழகாக நம்ம சாரி சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுத்துகிட்டு இருக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அழகாக ஒரு பின் எடுத்து செக்யூர் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட் சரியாக வரலன்னா பரவாயில்ல, நெக்ஸ்ட்டிலேருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டரில் நம்மளுடைய முந்தானை எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மறுபடியும் சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக 1 பை 1 எடுத்துகிட்டு ஃபிங்கர் மூலயமாவே 1 பை 1 அழகாக இப்படி எடுத்து செக்யூர் பண்ணிக்க போகிறோம் பின்னு. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தூரம் ஹைட் வேணுமோ பார்த்து செக் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பின் செக்யூர் பண்ணிட போகிறோம். அதுக்கப்புறம் உள் சுத்து நம்ம எடுக்க போகிறோம். நம்மளுடைய ஹிப் சைஸ்லேருந்து எவ்வளோ தூரமோ நம்ம ரைட் சைடு செஸ்ட்டுக்கு நேராக நம்மளுடைய லாஸ்ட்டு முந்தானையை நம்ம நல்லா இடுப்பில் நல்லா சொருகி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடணும். அந்த ரவுண்ட் அடித்து முடித்தோடனே நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம ஷோல்டர் கிட்டே வச்சுட்டு வந்து அங்கேருந்து டைட்டாக ஒரு ஹிப் சைஸில் ஒரு அழகான ஒரு ஷேப்பாக ஒரு பின் ஒன்று செக்யூர் பண்ணிக்க போகிறோம். ஷேப் வரதுக்காக ஒரு சின்ன நாட் ஒன்று மட்டும் போட்டுக்கிட்டால் மட்டும் போதும். அந்த நாட் போட்டுக்கிட்டு அந்த நாட்டை நம்ம இடுப்பில் சொருகிட்டு இதுக்கப்புறம் இங்கே கொசு எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ளீட் மட்டும் பெருசாக எடுத்துக்கோங்க. மீதி எல்லா ஃப்ளீட்ஸுமே குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். உங்களுக்கு நிறைய ஃப்ளீட்ஸ் அழகாக கிடச்சிரும். அதை அழகாக 1 பை 1 அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை ஒரு பின் செக்யூர் பண்ணி நம்ம ஹிப்பில் சொருகிட்டால் அவ்வளோதாங்க. ஈஸியான சாரியை கட்ட தெரியலனா கூட உங்களுக்கு ஈஸியாக சாரீ கட்டிக்கலாம். சைடு ஹிப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃபஸ்ட்டு ஃப்ளீட் மட்டும் ரொம்ப தொலைன்னு தொங்கிட்டுருக்கோம். அதை மட்டும் டைட்டாக ஒரு இன்னர் நல்ல ப்ளவுஸ்க்கு உள்ளே மட்டும் ஒரு சின்ன ஒரு எல் ஷேப்பில் ஒரு பின்னொன்று டக்கின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக சூப்பராக ஒரு சாரீ வியர் பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒரு பார்ட்டிக்கு ரெடி ஆகிக்கலாம். இதை விட பெரிய விஷயம் என்னங்க சாரீ கட்டுறது. இனிமேல் யாருன்னா உங்களை சாரீ கட்ட தெரியாதுன்னு சொல்லுவாங்களா? சூப்பராக ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிடலாம். நான் ரெடி ஆகிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கட்டி ரெடி ஆகிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.